நண்பர்களே, லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் போஸ்டிங் கிடச்சவங்க எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இப்போ விட்டுருக்காங்க. நம்ம பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எவ்வளோ, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, லாஸ்ட்டாக போஸ்டிங் கிடச்சவங்களுக்கு என்ன மார்க் வரைக்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஜூனியர் ஸ்டாண்டர்ட் விஓக்கு தனியாகவும், அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு தனியாகவும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு தனியாகவும் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லாஸ்ட் டைம் வந்து என்ன மார்க் வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் வேறு எதுவும் கோட்டா வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்ம சேனலில் ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்ச் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கும் இந்த ஷெடியூலில். 50 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபா. ஓகேங்களா? 50 டெஸ்ட்டும் எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிக்கும். டெலகிராம் குரூப்பில் டெஸ்ட்டு டேட் அன்றைக்கி நைட்டு 7:30 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு அப்புறம் 8:30 உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம். அதுவும் பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று அப்டேட் பண்ணுவோம். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே பிடிஎஃபாக கிடச்சிடும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துரும். மொத்தம் 50 டெஸ்ட் இருக்க போது லாஸ்ட்டாக உங்களுக்கு 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதில் இது எப்படி நடக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம வந்து 4 பிரிச்சிட்டோம். ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதை 4 பிரித்து 4 டெஸ்ட்டு, அது இல்லாமல் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. பாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு 4 பிரித்து 4 டெஸ்ட்டு, அது இல்லாமல் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் இருக்கும். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்காது. அதை வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? அதேமாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு இருக்கும். இது என்ன சப்ஜெக்ட்டு, என்ன லெசன் முதற்கொண்டு இந்த ஷெட்யூலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய கன்ஃபியூஷன்லாம் எதுவும் வராது. இந்த ஷெட்யூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கரெக்டாக சிலபஸில் ஜிகேயில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டிஎன்பிஎஸ்சி எந்த ஆங்கிளில் கொஸ்டின் செட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா கொஸ்டினுமே. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பேட்சை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிகேயில் 85 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக போடலாம். ஓகேங்களா? 85க்கு மேலே போடக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த ஷெட்யூலுக்கு ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா. ஓகேங்களா? 6381689547 அப்படி இல்லைனா 790 48 44 399 அந்த நம்பருக்கு ஜிபே இல்லைனா ஃபோன்பேயில் 300 ரூபா அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் டெலகிராமில் அனுப்பிச்சிருங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெலகிராம்லேயே இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. அனுப்பிட்டிங்கன்னா உங்களை நாங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு செப்பரேட்டான டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 50 டெஸ்ட் இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிகேயில் 85 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போடலாம். ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட் விஏஓ எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் மார்க் பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் 280.5 அப்படிங்கும்போது 187 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காரு. ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து 187 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எம்பிசி கேட்டகரி மேல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இதில் அடுத்தடுத்த மார்க்கெலாம் எவ்வளோ அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். இதில் லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 167 கொஸ்டின் போட்டிருக்காங்க. பிசிக்கும் 167 கொஸ்டின் தான் வந்திருக்கு. எம்பிசிக்கும் 167 தான். ஓகேங்களா? மேல் ஃபீமேலுக்கெலாம் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகலை.
ஸோ பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் மார்க் வந்து 250.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது 167 கொஷின்ஸ் யார் கரெக்டாக போட்டிருக்காங்களோ அவங்க வரைக்கும் உங்களுக்கு பிசி எம்பிசிக்கெலாம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி மற்ற கேட்டகரிக்கும் நீங்கள் பாருங்கள், வேறு எதுவும் கோட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டாக எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறது. இதே மாதிரி நீங்கள் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு எல்லாத்துக்குமே விட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில். அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.